ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிஜி vlogs. நான் உங்கள் உள்ளூர் பேர்கில்ஸ். இப்போ வந்து பழனி கிளம்ப போகிறோம். பழனியிலேருந்து அங்கேருந்து மூணார் போகிறோம். மூணார்லேருந்து வால்பாறை போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் கார்லாம் ரெடியாக வந்துருச்சு. பூஜையை போட்டுட்டு கிளம்ப போகிறோம். புத்துக்கோயிலில் பூஜையை போட்டு நேராக பழனி தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு பெரிய மனுஷன் தலையில கையை வச்சுக்கிட்டு குரல் தகர மாதிரி கூட்டத்தை கூட்டிக்க தெரியல. நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எடுத்தா பிரச்சனை இல்ல. எடுத்தா பிரச்சனையா? என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. எற கையா சேனல்ல போடுவாங்க. அங்க அவன் என்ன பண்ணறானே நான் போட்ட ஒரு அடி நான் கவர் பண்றான்டா கேட்டா. பழனியில் இப்போ தான் சிறப்பான ஒரு தரிசனத்தை முடித்தோம். பழனியில் வந்து அங்கங்கே மோர்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா குடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ நேராக ஃபியூஷன் நெஸ்ட் அதான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். மூணாருக்கு ஸ்ட்ரைட்டாக மூணாருக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்திருக்கோம். இங்கே இப்போ போகிற வழி ஃபுல்லாக காடு மேடாக இருக்குது. ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சின்ன ரோடாக இருக்குது. காரில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிரில் வரவங்க ஃபுல்லாகவே கொஞ்சம் கோளாராக வராங்க. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஓட்டி போய் ஆகணும். மூணாருக்கு 65 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. நம்ம இங்கே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக இங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் பாருங்கள். நேச்சர் அசிங்க காய்ஸ். இந்த சொசைட்டியில் எவ்வளோ ப்ரெஷர் விட்டு இந்த நேச்சரை அந்த வந்து பாருங்கள் காய்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சேவ் த ட்ரீ, சேவ் த அனிமல்ஸ். சொல்லுங்கள் CR7. எல்லாமே பில் போட வேண்டியதாக இருக்கும்பா. சொல்லு என்ன சொல்லணும்? எங்கே போக போகிறோம்? ரூமுக்கு போகிறோம். தம்பி ஆண்டி கேட்டுக்க, உங்க பையன் யூடியூப் சேனல்லே பார்க்க மாட்டேன். நான் எத்தனை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். பாவடா இந்த வீடியோ மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லு. சண்முகம் அமைதியா போகல. சண்முகம் போல சூர்யா துபாய் போறாரு. இதெல்லாம் ரவி பையன் வாங்கி தரது. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போக போகிறோம். ஸோ அதை செக் போஸ்ட் இதுதான். காசுலாம் எதுவும் கட்டக்கூடாது, வெறும் என்ட்ரி மட்டும் பண்ணணும். எங்கள் டீம்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அனுப்பியிருக்கோம் என்ட்ரி போடுறதுக்கு. கார் நம்பர் சொன்னேன். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாரு. எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கேருந்து வரேன்னு சொன்னேன். வெள்ளூரா? ரொம்ப நேரம் கார் ஓட்டுறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன பிரேக் போட்டிருக்கோம். அண்ணன் எங்களுக்காக ஏதோ வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போயிருக்காரு. அண்ணன் போகிறாரு, பின்னாடி நாங்கள் வரோம். தம்பிக்கு பின்னாடி போகிறோம். இன்னொரு வடவைனா ஆதினா தம்பினா சின்ன பசங்க நாங்க நிலா பாருங்க. டேய் அவன் பசியில் இருக்கான். அவனுக்கு நிலா நல்லா இருக்கு. ஆய் வருது. மூணாருக்கு வந்திருக்கோம். மூணாருக்கு வந்த உடனே நைட்டு ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம் கடைக்கு. வேலூரில் வெயில் ஓவராக இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கே ஓவர் குளிராக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் பாருங்கள், அடிக்கிற குளிர்லேயும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னா தானே என்னால சாப்பிட முடியும். ஐயோ, நான் சாப்பிட்டேன். உடனே போய் சாப்பிடுங்க. உடனே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே பேசுறேன். சரி. ரொம்ப பயங்கரமாக குளிருதுங்க. வேலூரில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்துட்டு ஒரு 4 நாள் சில் பண்ணிட்டு போகலாம். காருக்குள்ளே யாரோ பாம்பு போட்டிருக்காங்க. யார் போட்டான்னு தெரில. ஒரே நாற்று அடிக்குது. சொல்லும் போதே தெரிஞ்சு எந்த கோர்ட்ல வேணா போய் நான் சத்தியம் வைப்பேன். நான் போடல. எனக்கு தெரிஞ்ச அநேகமா ஜீவனா இருக்கும், இல்ல புருஷோத்தா இருக்கும். புருஷோத்தனா சொல்லிடுவான். இவன் ஜீவன் மேலதான் எனக்கு சந்தேகமாகுது. சரியான சூடு இருக்குடா. அடிக்கிற மூணாறுல இவ்வளவு சூடா எந்த தலையெடுத்ததுலடா ஜீவனை விட்டுட்டாங்க. இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ். இதுதான் எங்களுக்காக அலோகேட் பண்ண ரூம். ஆனால் இது இடம் பேர் என்னது மறந்துட்டு மறுபடியும். ஃபியூஷன் நெஸ்ட். இதுதான் பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஜோடியாக படுத்துக்கலாம். இதுதான் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சப்பாத்தி தக்காளி தொப்பு. இதுக்கெல்லாம் மெயின் ஸ்பான்சரே இருந்தான். காலையில் ஆயிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மணி இப்போ 6 ஆகுது. இறந்தோடனே இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் அங்கே குளிக்கலான்னு இருக்கேன் நான். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக பனி மூட்டமாக ஒரு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற வீடு. சொல்கிற வீடெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது வீடு.
சின்ன நாங்கள் அப்படியே சொல்லிடலாம் ஃபியூச்சர் நெஸ்ட். ஃபியூச்சர் நெஸ்ட் இதுதான் கம்ப்ளீட் வீடு. நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு 3 சின்ன சின்ன ரூமு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து நிறைய தூம்னு செலவு பண்ணுற மாதிரி அது மாதிரி ட்ரிப்பு கிடையாது. ஒரு எக்கனாமிக் ட்ரிப். முடிஞ்ச அளவுக்கு காசை குறைக்க தான் பார்ப்போம். நேற்று ஃபுல் சாப்பாடுமே எல்லோரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்த புளியோதரை சப்பாத்தி அதை வச்சே ஓட்டணும். நேற்று ஃபுல்லாகவே சாப்பாட்டுக்கு எதுவுமே செலவு பண்ணல. தண்ணி கூட தண்ணி கேன் 3 கேன் வாங்கி வண்டி டிக்கியில் போட்டுக்கிட்டோம். அதை வச்சு தான் ஒரு 1.5 கேன் கிட்ட காலியாச்சு. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு காசை சேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இந்த ட்ரிப்போட எண்டில் எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் காலையில் எழுந்துட்டாங்க கைஸ். இப்படி ஏறிடுச்சு, பின்னாடி ஏறிடுச்சு, முன்னாடி இப்படி இறங்கிடுச்சு. பேக் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, பரவாயில்லையா? அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். எல்லாருமே எழுந்துட்டாங்க கைஸ். இவன் ஒருத்தன் மட்டும் இன்னும் எழலை. இப்போ பாருங்க இவனோட அந்த ஜி இந்த டைமிங் பேசாதீங்க ஜி, ஏந்துருங்க, எழுந்துடுங்க ஜி. நீ ஏன் டைம் நாளைக்கு பாக்குறியா? பிரஸ் ஆயிட்டு நீ ஏன் நீ பாப்பா. அவ்வளோதான், ரூமை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக சாப்பிட்ற இடத்துக்கு போக போகிறோம். ஃபுல்லாக சுடு தண்ணி தான் கொடுக்குறாங்க இங்கே. ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. இப்போ பள்ளிவாசல் மினி ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். அண்ணே என்னன்னு காலெல்லாம் முடியா இருக்கு? காலில் முடியிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். இப்போ தான் இங்கே கீழே ஒருத்தர்கிட்ட பேசணும். இங்கே வந்து தண்ணி அவ்வளோவா எதுவும் வராதுங்கிறாங்க. ஸோ அதனால் நேராக ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக சொல்கிறாரு அவர். அங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இப்போதைக்கு தண்ணி எதுவுமே வரல. ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேயும் தண்ணி எதுவுமே இல்லை. ரிப்பிள் ஃபால்ஸுக்கு வந்தோம், குளிக்கலான்னு பார்த்தோம். இங்கேயும் தண்ணி இல்லை. ஏமாற்றத்துடன் மீண்டும் போகிறோம். அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரில. இப்போ டீ கார்டன் இருக்குது. டீ கார்டன் பார்த்துட்டு ஆத்துக்காடு ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிடும். எல்லாருமே குளிச்சுட்டாங்க ரூமில், என்னை தவிர. வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு ஆசையாக வந்தேன், ஏமாற்றிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் டீ கார்டனுக்கு போகிறோம். டீ கார்டனுக்கு போயிடுவோம். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு தான் இருக்கோம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டோம். இங்கே அவங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. டைம் அப்படியே போட்டால் என்ன பண்ணுவேன்? மூணாரில் இருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எங்கேயும் நான் பார்த்ததில்ல. நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மோஸ்ட் விசிட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு டேட்டிங் போனோன்னா இங்கே வந்து வாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துன்னு தனியாக வரக்கூடாது போங்க. பிளாசம் ஐடல் பார்க்குக்கு வந்திருக்கோம். பார்க்குக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா ஃப்ளவர்ஸ், நேச்சர் அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கோம். போட்டே போடல, உண்மையை சொல்லு, எங்கே போட்ட போய் எத்தனை பேக்கெட்டில் போட்டுன்னு ஏமாத்துற எடு. அதை இருடா, சோஷியல் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, போடு. ஏமாத்துற வீடியோக்காக பேக்கெட்டில் ஏய் மொத்த செட்டே ஆடுது. நான் கீழே விழுவேன், வீடியோவில் கவர் ஆகும் ரெடியாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, மேலே மேலே காட்டுறா, மேலே காட்டுறா, ஒருத்த போறா போடுறான். அரே ஜான் போராடுது. அவனை விட்டுரு அடுத்து ஒன்று போவோம். பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு ட்ரை பண்ணுறாரு.
ஒரே வாட்டி உக்காடுறா செட்டோட முடிகிற அண்ணா வீடியோ போட்டா வைரல் பேர் என்னது? ஐடல். ஆ ஐடல் புஷ். ஐடல் ஐடல் புஷ்ஷா. சரி இது வந்து யாருக்கு நல்லாயிருக்கும்? ஃப்ரெண்ட்ஸா, ஃபேமிலியா, குழந்தைங்களா? குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் couples ஃபோட்டோ தான். ஷூட்டு மெயின் கப்பல்ஸ் தான். ஏன்னா அவங்க டேட்டிங்கு அப்புறம் ஹனிமூன் எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே மெயின் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க இந்த மூணாரில். எல்லா ஐட்டம் மேலே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அங்கே ஐ லவ் யூ மூணார்னு அது போய் ஒன்று ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா எல்லாரும் உங்களை கேட்பாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க நீங்கள். மூணார் போயிட்டு வந்து அதிலே தெரிய போகுது. தெரியும். எதுக்கு யார் கேட்க போகிறாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க? இது எங்கே வந்திருக்கோம்? Yeah, came to Rose Garden. I am working in French embassy, so I have to speak in That's why I don't like fools. Bloody fools. Nonsense. காலையிலேருந்து 10-12 வாட்டி ஆகி போயிட்டான். மூஞ்ச காட்டு. Vijay Sithulatsumi. போகிறான் பாட்டில் எடுத்துன்னு இவனுக்குன்னு தனியாக ஒரு பாட்டில் கொடுத்துட்டோம் கழுவுறதுக்கு. ஆனால் புஷ்பத் நீ பரவாயில்ல 2 பாத்ரூம் வருதுன்ட்டு போகிறேன். இவன் 1 பாத்ரூம் சொல்லிட்டு 2 பாத்ரூம் போயிட்டு வருவான். அது மாதிரி ஆளு. இந்த இடத்த பற்றி சொல்லு. இந்த இடத்த பற்றி சொல்லணுமா? இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா வாயே இல்லை. வந்தது வேஸ்ட். வந்துடலாம். 60 ரூபா கொடுத்துருக்கோம். கொடுத்த காசுக்கு சுற்றி பாருங்க போங்க. கீழே வந்து ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம்னா யாரையும் வெளியே உள்ளையா? யாரையும் உள்ள விடலையா? ஃபுல்லா ஜாம் ஆயிருக்கான். இப்பதான் ஒரு லாரி டிரைவர் சொல்லிட்டு போறாரு. இப்போ நாங்கள் இந்த நைட்டு தாண்டது பெரிய விஷயமா இருக்கு. இருட்டா இருக்கு, யாருக்குமே என்ட்ரி கிடையாது. ஏன்னா நைட் 6-7 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இது. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மேலே இருந்து பயமாக தான் இருக்குது கொஞ்சம். இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து மயில் ஜாஸ்தி பார்க்கலாம். டே திக்கு திக்குன்னு பேசுறானா? மயில் பார்க்கலாம், குயிலை பார்க்கலாம். யாரா இந்த டைம்ல நாங்க வண்டி போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இருக்கு ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸா இருக்கு. நடுவுல பேய் வந்து கதையா உலகத்த ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் தம்பிடே. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ஜீவன் வாந்தி வருமா வராதாங்கிற சந்தேகத்திலே இருந்துட்டு கையை விட்டு வாந்தி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்கான். வாந்தி எடுத்துட்டு டீ குடிச்சிருக்கான். என்னன்னு சொல்றது இவனை?